என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய மக்களாக தேவன் அழைத்திருக்கிறார். நிமிர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பின் சென்று நம்மள செய்யும்படியாக எழுந்து அவருக்கு பின் செல்வதுதான் நம் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை கொடுக்கும். நிமிர்தல் என்பது ஒரு வெற்றியை காண்பிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்க, ஒரு உயர்வை கொடுக்க விரும்புகிறார். இங்க நாம் பார்க்கிறோம், மறுபடியும் வாசியுங்கள். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இங்கே மத்தேயுவிலே ஒரு மனிதனை பார்க்கிறோம். எங்கிருந்து அவனை கண்டார்? ஆயத்துறையிலே. மார்க்கிலே பார்க்கிறோம், அந்த லேவி எங்கே கண்டார்? ஆயத்துறையிலே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆயத்துறை என்று சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் படிக்க ப்ளீஸ். As Jesus was walking along, he saw a man named Matthew sitting at the tax collector's booth. Tax collector. அதே போல்தான் மார்க்கில் பார்க்கிறோம், எங்க இருக்கிறாங்க? ஆயத்துறை என்று சொல்லும் போது வரி வசூலிக்கின்ற ஒரு இடம். அங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் யாவரும் ஒரு பணத்தோடு மிங்கலாகிற ஒரு மனுஷர்களாக இருக்கிறார்கள். அங்கிருந்தான் அவளை எழுப்புவதை பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? இன்னொரு மனிதனை பார்ப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆயக்காரனுக்கு தலைவன் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஆயக்காரனுக்கு தலைவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கொஞ்சம் படிங்க. A man named Zacchaeus, who was the chief tax collector and a man of wealth. மத்தேயுவும் லேவியும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற சகவி யாரா இருக்கிறார்? ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிறார். இவங்கெல்லாம் ஒரு பணத்தினுடைய நெருக்கத்தில் வாழ்கிற மக்கள். இன்னைக்கு பணம் மிக அவசியம். நமக்கு பணம் எல்லாருக்குமே அதுக்குதான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக அந்த ஆயக்காரனாகிய அந்த இடத்திலே அந்த லேவியை தேவன் சந்திக்கின்றார். இரண்டாவது மத்தேயுவை தேவன் சந்திக்கிறார். அந்த ரெண்டு இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இடம் போல இருக்கும். அங்கே ஒரு அற்புதம் நடப்பது போல இருக்கும். ஆனால் உண்மையாகவே நான் வேதம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இந்த மத்தேயு யார் என்று சொல்லி அறிய முடியும், லேவி யார் என்று சொல்லி அறிய முடியும். நான் நினைச்சேன் ஒரே இதுவா இருக்கு. அந்த மார்க்கில் சொல்லப்படுகிற காரியங்களும் ஒன்றாக இருக்கிறது, மத்தேயுவில் சொல்லப்படுகிற காரியங்களும். அங்கேயும் ஒரு மனிதனை சுகமாக்கும்படியாக இயேசு சுகமாக்குகிறார். அதற்கு பின்னால் மத்தேயுடைய வீட்டிலே போஜனம் பண்ணுகிறார். அதுபோல மார்க்கில் சொல்லப்பட்ட லேவியோடு கூட செய்கிறார், போஜனம் பண்ணுகிறார். ஆனால் மத்தேயு என்பவர் வேறு, லேவி என்பவர் வேறு. ஆனால் ரெண்டு பேர் எங்கதான் இருக்கிறாங்க? ஆயத்துறையில் தான் இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? பணத்துக்கு நெருக்கமான இடத்தில் இருக்கிறார்கள். சகேவி யார் என்று பார்க்கிறோம்? ஆயக்காரனுக்கு தலைவன். இவர்கள் ஒருவேளை அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆயத்துறையில வேலை செய்வதா இருப்பாங்க. அதுங்க பணத்தை வசூலிக்கிறதா இருப்பாங்க. சகவியாரா இருக்கிறார், தலைவனாய் இருக்கிறார். இவனெல்லாம் தேவன் சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பணம் அவசியம் தான். பணம் இல்லாம வாழவே. ஆனால் இங்கே அவளை அழைத்த போது தங்கள் பணத்தை விட அவருக்கு பின் செல்லும்படியாக விரும்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. பணம் அவசியம்தான். ஆனால் அந்த ஆயக்காரன் பார்க்கிற வண்ணமா ஆயத்தில் இருக்கிற மத்தேயு என்ன செய்தான்? தேவன் அழைத்த போது எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன போது என்ன செஞ்சாங்க? அவன் இல்லங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் பண்ண நல்லா சம்பாதிச்சுட்டு வரேன். நான் என்ன பண்றேன்? நிறைய சம்பாதிச்சு நான் பண்றேன், உங்ககிட்ட வருகிறேன், நான் பிஸியா இருக்கிறேன், எனக்கு பணம் அவசியம். சகை விலகலையாதுங்க. அவன் பணத்தில் செல்வமாய் இருக்கிறவன். யார் அவன்? அவன் யார்? ஆயத்துறையில் அவன் யாராய் இருக்கிறான்?
தலைவனாய் இருக்கிறான். இந்த மத்தேயாரா இருக்கிறான், அங்க வேலை செய்கிறவனாக இருந்திருக்க முடியும். இரண்டாவது லேவியும் வேலை செய்வனாய் இருந்திருக்க முடியும். அந்த இடத்திலே தேவன் கடந்து போகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பணத்தை விட யாரை நேசிக்க வேண்டும்? உண்மையா சொல்லுங்க, நேசிக்கிறோமா? பணம் 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 10 செய்யும், ஜெபம் 11 செய்யும். ஆமென் சொல்லுங்க. பணம் என்ன பண்ணுங்க? 10 செய்யும், ஜெபம் 11 செய்யும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அடைக்கும். இருக்கிறதை போல அடைக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவன் அடைத்த பாத்திரங்களை பார்க்கும்போது அவர்கள் அந்த பணத்தின் மேல் ஆவலுள்ள மக்களாய் இருக்கிறார்கள். இயேசு அழைத்தவுடனே மத்தேயும் எழுந்தார், மார்க்கில் சொல்லப்படுகிற லேவியும் எழுந்தான். அதோடு மாத்திரமல்ல, அந்த ஆயத்துறையிலே தலைவனாய் இருக்கிற சகேயு செய்கிறான், அவரை பார்க்கும்படியே வகை தேடுகிறான். பார்த்தவுடனே அவனுடைய தன்மையை பார்க்கும்போது எடுத்து நாம் வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. லூக்கா சீக்கிரம் வாசிங்க. நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, அவன் வாழ்க்கை இயேசு வந்தவுடனே மாற்றம் வந்து விட்டது. இன்றைக்கு இயேசு நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறார், மாற்றம் இருக்கிறதா? வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், இதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. பணம் அவசியம்தான், தவறல்ல. பணம் இல்லாம எதையுமே, அதுதான் நம்முடைய முக்கியம் என்று போகாதபடிக்கு இவன் வாழ்க்கையில் பணம் இருந்தது, நிம்மதி இல்லை. யாருக்கு? சகேயுவுக்கு நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கூட நிம்மதி முழுமையா இருக்குங்களா? இருக்குங்களா? நல்லா சம்பாதிக்கிறீங்க, நிம்மதி இருக்குங்களா? தைரியமா சொல்ல முடியுமா எனக்கு நிம்மதி முழுமையா இருக்குன்ட்டு? சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்து விழுந்து என்ன பண்ணலாமா? சொல்லுங்க. சம்பாதிக்க நிம்மதி இருக்குங்களா? சகேயுவுக்கு என்ன இல்லை? அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கிறான், அவன் செல்வந்தனாய் இருக்கிறான். செல்வந்தனுக்கு நிம்மதி இல்லை, வேலை செய்கிற மத்தேயுவுக்கு நிம்மதி இல்லை, வேலை செய்கிற லேவிக்கு நிம்மதி இல்லை. இயேசு கூப்பிட்ட உடனே எழுந்து வந்து விட்டார்கள். இயேசுவிடத்தில் ஏதாவது நிம்மதி இருக்குமோ என்று. அதனால் இந்த உலகத்தில் அநேக மக்களுக்கு என்ன கிடையாது? நிம்மதி இல்லாம சொல்லுங்க, சொல்லுங்கள யாராவது. நிம்மதி இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? நிம்மதி அனுபவம் பேசுது பார்த்தீங்களா? நிம்மதி. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவிடத்தில் நிம்மதி என்று அவர் அறிந்தபடியினாலே பல வருஷமா என்ன பண்றாங்க? அவங்க அந்த இடத்துல ஆயத்துறையில வேலை செய்யறாங்க, பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் அவனுக்கு நிம்மதியை சொல்லுங்க தரவில்லை. நல்லா வேலை செய்யறீங்களா இல்லைங்களா? இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? நல்லா ஒர்க் பண்றீங்க இல்லைங்களா? எப்படி இங்க இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஒரு 30,000 மேல சம்பாதிப்பீங்களா? ஒரு 10ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் 10,000 சம்பாதிக்கிறீங்க? சொல்லுங்க. அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறதா? பா, நைட்டு சம்பளம் வாங்கினேன், நிம்மதியா இருக்க, நேற்றுதான் உணவு இல்லைங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிம்மதியா இருக்கீங்களா? சகேயுவுக்கு என்ன கிடையாது. அதனால்தான் அவன் இயேசு வந்த உடனே, ஆண்டவரே இந்த பணம் எனக்கு நிம்மதியை கொடுக்கல, இது என்ன பண்றானே, நீங்க வந்ததுனால இந்த பணத்தை விட எனக்கு நிம்மதி வந்ததுன்னு செய்கிறான். அவன் வாழ்க்கையில் மாறுகிறான். அதனால் நம் வாழ்க்கையிலே நான் விழுந்து புரண்டு என்னதான் சம்பாதிச்சால் என்ன கிடையாது நமக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. வார்த்தட்டி எனக்கு நிம்மதி இருக்குங்கன்னு சொல்லுங்க பாக்கல. யாராவது சொல்லுங்க. யாராவது? யாருக்கும் என்ன கிடையாது. உங்ககிட்ட மைக் கொடுத்தா சொல்லுங்க. மைக் கொடுத்தீங்களா? யாருக்குன்னா சொல்லுங்க. கை நிறைய என்ன இருக்கு? கை நிறைய என்ன இருக்குங்க? கை நிறைய காசு இருக்கு, ஆனா மனசுக்கு என்ன கிடையாது? நிம்மதி இல்லாதபடியினாலே இயேசு கூப்பிட்ட உடனே மத்தேயு என்ன செய்து விட்டா? எழுந்துட்டான். லேவியும் எழுந்து விட்டான். நான் நினைச்சேன் லேவி தான் மத்தேயு நினைச்சேன். ஆனா நைட் ஃபுல்லா நான் பண்ண ஆராய்ஞ்சு பார்த்தேன். அப்பதான் தெரிகிறது நிறைய உள்ள இருக்கு. இந்த 4 சுவிசேஷ பதில வந்து ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இல்லாட்டி நமக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அங்கேயும் ஒரு மார்க்கு, இங்கேயும் ஒரு மார்க்கு, குழப்பமா இருக்கும். ஆனால்
ஆராய்ந்து பார்க்கும்போது லேவி என்பவன் ஒரு தனி மனிதன், மத்தேயு என்பவனும் வேறு மனுஷன், யாக்கோபு 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இவர்கள் யாவரும் யார்தான்? பணத்தை தேடுகிறவர்கள் தான், பணத்தின் மீது பிரியமுள்ளவர்கள் தான். பணம் அவசியம், பணம் அவசியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதுக்கு எனக்கும் பணம் அவசியம். அதுக்கு எனக்கு என்ன அவசியங்க? பணம் டெய்லி அவசியம். ஆனால் நாம் தேவனுக்காக எழும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். அதனால் இங்கே பார்க்கணும். வாசிக்க 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டா? ஒரு டாக்ஸ் கலெக்டர் இல்லைங்களா? என்ன பண்ணுவாங்க? அநியாயமா அந்த வட்டி வாங்கினதுக்கு, வட்டிக்கு குட்டி போட்டு வாங்குறதா இருக்கிறதுக்கு நீங்க கொடுத்துறீங்களா இல்லைங்களா? வட்டி நாங்க குட்டி போட்டுட்டு இவன் யார்? இவன் உங்களை பார்த்து வட்டி போடுற மாதிரி இருக்குது. சொல்லுங்க. அவனுக்குள்ளாக இயேசு வந்தவுடனே மாற்றம் வந்தது. நம் வாழ்க்கையில் இயேசு வந்தால் மாற்றம் வரணுமா? வரக்கூடாது, மாறிதான் ஆகணும். அவர் நேற்றும் அதுபோல நான் மாறவே மாட்டேன். நீங்க நான் சொல்றத சொல்லிட்டே இருக்கு. நான் கேட்டு என்ன பண்றது? காதல வாங்கி சொல்லுங்க. பல வருஷமாய் அந்த ஆயத்துறையிலே இருக்கிற மத்தேயுவை கூப்பிட்ட மாத்திரத்திலே ஒன்னும் சொல்லாம வந்துட்டான். நம்ம என்ன 1000 கதை சொல்றோம். என்ன பண்றது? இந்த லைஃப் பேக் பண்ணாதுக்கு எனக்கு எந்த நிலைமை அப்படிங்க. பாஸ்டர் வந்து என்ன பண்ண மைக்க வச்சு பேசதான் தெரியும். அவர் என்னதான் தெரியுங்க? எங்க நிலைமை அவருக்கு. மத்தேயுவின் நிலைமை யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். லேவியினுடைய நிலைமை யாருக்கு தெரியும்? சகேயுவின் நிலைமையும் யாருக்கு தெரியும்? காரணம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். காற்று இல்லைங்களா? காற்று எப்படி சுற்றி அடிக்கிறதோ அதுபோல காற்றை உண்டாக்கினவன் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய பார்வைக்கு மறைவாக எங்கே போவேன்? வானங்களில் ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக சென்றாலும் அங்கே இருக்கிறபடியினாலே கூப்பிட்டவுடனே எழுந்து விட்டார்கள். 10 மாதம் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். எழுந்தபாடு சொல்லுங்க. எழுந்தோம். 6 மணிக்கு எழுந்ததுக்கு கஷ்டமா இருக்கு. எத்தனை மணிக்குங்க? வேலைக்கு ஓடுறோம். பிள்ளைங்க என்ன பண்றோம்? வேகமா அடிச்சு துரைச்சு என்ன பண்றாங்க? ஸ்கூல் கரெக்டா அனுப்பி விடுறோம் இல்லைங்களா? தேவ காரியத்துக்கு எழும்புவதற்கு யோசிக்கிறோம். ஆனால் மத்தேயு யோசிக்கவில்லை, லேவி யோசிக்கவில்லை, சகேயுவும். யார் யோசிக்கிறது? மௌனமா இங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? யார் யோசிக்கிறது? கொஞ்ச நாள் இருங்க, நான் டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருக்கிறேன், என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன், எனக்கு வயசு இருக்கு. உங்களுக்கு 63 ஆயிடுச்சு, நீங்க எழுந்துக்கலாம். எனக்கு நான் 40 வயசு, எனக்கு என்ன வயசு இருக்கு? இன்னும் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு உங்களுக்கு மகிழ்ச்சி முழுசா வராது. நிம்மதியை நீங்க பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் நடந்துக்கல எலெக்ஷன்ல, அவர்கிட்ட போய் கேட்பாங்க நிம்மதி இருக்கான்னு. நிம்மதி இருக்கு அவருக்கு. ஒரு நிமித்தமாய் 40 பேர் ஆயிட்டாங்க. அவர் எவ்வளவு ஒரு நாளுக்கு பிக்சர்லாம் பாத்தீங்கன்னா போனாங்க, அப்படி இறங்கினா போனாங்க, காப்பாற்றுவார், நெருப்புள்ள போவார், எல்லாம் செய்வார் இல்லைங்களா? இப்ப என்ன செய்ய முடிந்தது? மனுஷ வாழ்க்கை அதுதான். அப்ப அந்த பெரிய மனுஷனுக்கே அவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இங்க இருக்கிற யாரும் விஜய் மாதிரி யாருமே விஜய்க்கிறீங்களா? ஃபேன்ஸ் தான். யார் தான் இங்க யாரு விஜயா? அவருக்கே நிம்மதி இல்லை. யாருக்கு நிம்மதி இல்லை? அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த கதை வரும் அதை என்ன பண்ணுங்க. ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற சொற்கள் இது அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு ஏற்ற சமயம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ண போறீங்க? அவர் தான் ஓட்டு போட போறீங்க, போடுங்க. கணேசன் எங்க ஓட்டுல யாருக்குதான் பாருங்க, போடுங்க. நான் விஜய்க்கு எதிரியும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. என்ன கிடையாதுங்க? இயேசுதான் எனக்கு. நாம சொல்ல பார்க்கலாம். இயேசுதான் நம்ம கவினால் நம் வாழ்க்கையிலே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் செய்யவில்லை, யோசிக்காதபடி எழுந்து விட்டார்கள். எழுந்தபடியினாலே நடக்கின்ற சம்பவத்தை பார்க்கும்போது மார்க் 2:15 வாசிங்க. அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் பாருங்க, எழுந்த உடனே என்ன பண்றாருங்க? சாப்பிட போயிட்டார். யார் போனது?
சாப்பாடெல்லாம் நெருக்கமான ஆட்களுக்கு தான் நம்ம வீட்டுல கூப்பிட்டு போடுவோம் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நெருங்கியவர்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க இத விதமா போடுவீங்க. அவர் எழுந்தபடியினால இயேசு என்ன செய்கிறார்? அவன் வீட்டிலே போஜனம் பண்ண போயிட்டார். அதே போல மத்தேயுல வாசிக்கும் போது 9:10 வாசிக்கும். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் பாருங்க, மத்தேயு வந்தது மாத்திரமல்ல, அநேக ஆயக்காரர் வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? உங்களால் அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நானே இன்னும் ஆதாயமாகல, ஆயத்தமாகல இல்லைங்களா? நான் என்ன ஆகலங்க? மத்தேயு வந்தவுடனே மத்தேயோடு கூட யார் வருகிறது? அநேக ஆயக்காரலாம் வராங்க. ஆசாரியன் பார்க்கறான்னா ஆயக்காரரோடு பாவியோடு சாப்பிடுறாரு. அவரோடு சாப்பிடுறாருங்க. உங்களோடும் என்னோடும் கூட தேவன் சாப்பிட விரும்புகிறார். அந்த ஆகாரம் என்பது ஒரு பிணைப்பை, அன்பை காண்பிக்கிறது. அதுங்க ரோட்ல பொருள் கூட விருந்து வைப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிரியமான மக்கள் என்ன பண்ணி நினைச்சு, அது போல அங்கே அவரே கடந்து போகிறார். படிக்கப்போ 9:15. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட வந்திருந்தார்கள். படிக்குமா? பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணையாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே இல்லை, நம் வாழ்க்கையிலே பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், இரக்கத்தையே விரும்புகிறார். அதுக்கு அவர்கள் எளிமைப்படுகினாலே அவர்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் எல்லாவற்றையும் விட தேவனுக்காக எழும்பும் போது நம் மீது இரக்கத்தை கர்த்தர் காண்பிப்பார். அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும், அவருடைய கிருபையை பெற வேண்டும், அவர் ஐக்கியத்தை பெற வேண்டும். இதுவரைக்கும் பணத்துக்காக ஓடின மத்தேயு இயேசு அழைத்த போது எழுந்து விட்டார். பணத்துக்காக பிரயாசப்பட்ட லேவி இயேசு அழைத்தவுடனே எழுந்து விட்டார். சகேவு வீட்டில் இயேசு தங்கினவுடனே மாறிவிட்டார். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா! அர்த்தம் தெரிஞ்சுதான் பாடுறீங்களா? நீங்க அர்த்தம் தெரிஞ்சுதான் பாடுறோமானோ? இந்த ஐக்கியம் எல்லாம் எதற்காக சொல்லுங்க? இயேசுவை போல மாறுவதற்காக தான். ஒரு வீட்டுல வந்து ஒரு இயேசுடைய ஒரு கொஞ்சம் ஒரு கால் பாகம் தகுதி அந்த குணம் இருந்ததுன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ற பொறுமை உங்களுக்குள் இருந்தால் எப்படி இருக்க வீடு? எங்க பொறுமை இல்லையே. இந்த எருமையை பார்த்துக்கலாம், நீங்க பார்த்துக்கலாம் இல்லையே? நீங்க என்னதான் நீங்க ஆர்வம் அடிச்சா பண்ணாதுங்க, அது அந்த இடத்தை விட்டு அந்த ஐஜியே வந்து சீப்பாடுங்க, காவலே வந்தா என்ன பண்ண முடியாது, நகரன்றீங்க. அந்த பல்லெல்லாம் பாருங்க, நீங்க அப்படியே சிரிக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, என்ன பண்ணாது? எருமைக்கு என்ன இருக்கா? இந்த அருமையான எனக்கு என்ன கிடையாது. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற என்ன கிடையாதுங்க. எருமை கருப்பா இருக்கு, ஆனா அதுகிட்ட என்ன இருக்குங்க? பொறுமை இருக்கு. வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன கிடையாது? பொறுமை. நீங்களா இங்க நாம் பார்க்கிறோம், அவர்கள் வாழ்க்கையிலே இயேசு வந்த உடனே மாற்றம் வந்தது. எத்தனை வருஷம் ஆகிறது? அவரை போல ஒரு மாற்றம் இருந்தால் உன் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். ஒரு சில நபரை யோசிக்கும் போது வெளியே போனாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்னதுங்க, நான் வெளில போனேன், என்னதுங்க, என்னை பத்தி கவலையே பட வேண்டாம், எந்த ஊர் வேணா போயிட்டு வருதுன்னு. ஒரு சிலர் வெளியே போனா எப்படி வருவார், அவரு எந்த குளத்துல வருவாரு, யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய முழுமையான வாஞ்சைகள் எல்லாம் எங்கேதான் இருக்கா? எங்க இருக்காங்க? ஆயத்துறையில இருக்கிறாங்க. பண பட்டுவாடா பண்றவங்க யார்? அவங்க பணத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. யார் அவங்க? பணத்தையே எப்போது என்ன பண்ணுவாங்க? அப்ப என்ன பண்ணுவாங்க? எடுத்து பணத்தை பார்த்து பண்ணுவோம். நம்ம சேர்த்து என்ன பண்ணணும்? சேர்த்து இதுதான் நடக்குது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுக்காய் எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்காய் எழும்ப வேண்டும். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்திக் கொண்டு பண ஆசை அதுங்க அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். எதனாலங்க? அநேக வேதனையினாலே. எதனால வேதனை? பண ஆசை. பணம் தேவை. ஆனா இயேசுவிட எனக்கு பணம் ஆசை இருக்கவே ஆசை. அதனாலதான் என்ன பண்ணுங்க, நைட் டே பண்ணுங்க, என்ன பண்ணணும், வேலை 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 வேலை. அதுக்கு அவர்கள் பணத்தோடு கூட பழகினவர்கள். அதுங்க அந்த என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணி எண்ணி என்ன பண்ணுவாருங்க, மத்தையை கொடுப்பாரு. அதே போல லேவி என்ன பண்ண எண்ணி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சகை என்ன பண்ணுவாருங்க, எண்ணத்துல என்ன பண்ணுவாங்க, பெட்டியில போட்டுக்குவாங்க. ரொம்ப வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு. பண ஆசை. ஆமென் சொல்லுங்க. நேத்து நல்லா இருந்ததுங்கல்ல, எழுந்தார், சிலுவை சுமந்து கொண்டு போனார், ஊழியம் செய்வதனால் பிதாவானவர். சப்ஜெக்ட் மாறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு எதுலதான் பிரச்சனை? எதுலதான் பிரச்சனை சொல்லுங்க? எதுலதான் பிரச்சனை? பணம் தான் இடிக்குது. எதுதான் இடிக்குதுங்க? அந்த பணத்தினால தான் ஐக்கியமும் இடிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு. வேறு நானுங்க, வேறு இருந்தாதான் மரம் பண்ணுங்க, வேறு இல்லைன்னா மரம். அவ பண ஆசை என்பது என்ன? வேறா இருக்கு. அது என்ன செய்கிறது? விசுவாசத்தை விட்டு வழுவி தொடர்ச்சி முதல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து பண ஆசை. இரண்டாவது பணம் மேலதுங்க பணம், அது மேல ஆசையா ஜாஸ்தி இருக்கு. எப்படி இதை போட்டு அதை போட்டு என்ன பண்ண, இதை புரட்டலாம், அதை புரட்டலாம், இதை புரட்டலாம், இதை போட்டு என்ன பண்ணலாங்க, என்ன பண்ணலாம். இப்படி ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது நம் வாழ்க்கையிலே. அதுக்கு முன்ன வாசிக்க பார்க்கலாம். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள். அதுக்கு முன் வசனம் வாசிப்போம். போதும். அதுக்கு படி போதும். ஆமென் சொல்லுங்க. போதும் சொல்ல முடியுமா? எல்லாமே நமக்கு போதும் சொல்ல முடியுமா? பாருங்க, உங்ககிட்ட ஒரு 10 லட்சம், என்கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்தா போதும் நான் சொல்லுவேன். லட்சம் வாங்கினங்க, இன்னும் ஒரு 50 லட்சம் கொடுங்க. நல்லதுக்கு எனக்கு என்ன உண்டுங்க? பண ஆசை. உங்களுக்கு ஆசைதான், நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் பண ஆசை என்னவா இருக்கிறது? எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவிடும். அதுக்கு பண ஆசை வந்தா விசுவாசி. நான் விசுவாசி. நான் யாருன்னா விசுவாசி. ஆனா பண ஆசை வரும்போது என்ன செய்கிறேன்னா விசுவாசத்தை விட்டு போயிடும். அதுங்க ஆசை பட போட அதுங்க ஆண்டவர் மேல இருக்கிற ஆசை எல்லாம் போயிடும். விசுவாசம் விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை உருவ குத்துக்கிறாங்க. பண ஆசை வேதனையினுடைய உச்சத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் தேவை. அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கீங்க. பணம் எல்லாருக்குமே, உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கு பணம் தேவை. ஒவ்வொரு நாளும் உணவுக்கு, நாம் ஒருவேளை வாடகை வீட்டுல இருந்தா அந்த வாடகை கட்டுவதற்கு எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் பண ஆசை அதுதான் என்னுடைய நைட்டம் பகலும். இதுதான் ஆசை எனக்கு. அதை போட்டு அதை போட்டு அதுக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, பணத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிசினஸ் அதுல போடுவாங்க. என்னதுக்கு? பண ஆசைக்கு கர்த்தர் விலக்கு அழைத்திருக்கிறார். அதிலிருந்து எழும்ப வேண்டும். எதிலிருந்து எழும்ப வேண்டும் சொல்லுங்க. தேவை நம்ம வாழ்க்கையில உண்டு. எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாவன பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயா, தோமா, ஆயக்காரனுடைய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மருமா. அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. லேவிதான் யாராய் மாறுகிறான்? யாக்கோபாய் மாறுகிறான். நான் மத்தேயு தான் யோசிச்சேன். ஒரே இதுல படிச்சு பார்க்கும்போது தான் லேவி யாராய் மாறுகிறான்? யாக்கோபாய் மாறுகிறான். அதே நேரம் யோவானுடைய சகோதரன் யாராய் இருக்கிறான்? யாக்கோபாயும் இருக்கிறான். குழப்பமாயிடுறதுக்கு இந்த பைபிளை படிச்சா ஓரம் கட்டு இருக்கு. இதுல ஒன்றும் புரியலையே. புதிய ஏற்பாடுல புரியாம இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு எப்படி இருக்கு? பைபிள் புரியாம தான் இருக்கு. எப்படி இருக்குங்க?
எப்படிதான் இருக்குங்க? புரியுதுங்களா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? சொல்லுங்க, புரியுதுங்களா? வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவான். அதுக்கு வேத பிரியராய் மாறும்போது ஆராய்ந்து பார்க்கின்ற போது தெளிவா இருக்கு. இந்த 4 புத்தகத்தை வந்து படிக்கும் போது வெளியே இருக்கிற மனுஷன் சொல்றாங்க, இதுல ஒரு கதை இருக்கு, அதுல ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் வந்து என்னதுங்க, உண்மையான கதை கிடையாது. ஒரு புத்தகம் படிக்க ஒரு விதமாக பேசி இருக்கிறாங்க. மத்தேயு பேசும்போது சுவிசேஷத்திலே ஒரு விதமா இருக்கிறது, மார்க் ஒரு விதமா இருக்கிறது, எல்லாமே இருக்கு. லூக்கா ஆமா, எல்லாமே நீங்க படிச்சு பார்க்கும்போது என்ன பண்ண முடியாது, நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். ஆனா அங்க 12 சிஷ்யர்களுக்குள்ள யார் இருக்கிறது? மத்தேயு என்பவன் தனியா இருக்கிறான், லேவி என்கிற தனியா இருக்கிறார். யாக்கோபு யாரா இருக்கிறார்? அவனுடைய தகப்பனுடைய பெயரை சொல்கிறபடினால யாரும் தெரிகிறது நமக்கு? யாக்கோபு என்று சொல்லப்படுகிறது. சீமோன் தான் யாராய் மாறுகிறார்? பேதுருவாய் மாறுகிறார். சீமோன் தான் யாராய் மாறுகிறார்? அதுலயும் ஒரு சீமோன் இருக்கிறான். அதுங்க நீங்க படிச்சு வாங்க. அதுலயே கானானியாகிய சீமோன், கானானிய இவன் யாரு கிடையாதுங்க, பேதுருவாகிய சீமோன் கிடையாது. இவன் வேற யாருங்க? கானானியாகிய ஒரு ஊருடைய பெயரை வைத்து ஒரு பெயரை என்ன பண்ண சொல்லுவாங்க. ஒரு சிலர் நமக்கு தகப்பனுடைய பெயரை வைத்து அந்த பெயரை அப்பதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம் வாழ்க்கையிலே வேத காரியங்களை ஆராயும்படியாக ஆசை வைக்க வேண்டும். நமக்கு நேரம் இல்லை. நமக்கு என்ன இல்லைங்க, வேத படிப்பதுனா கிடையாதுங்க. அவங்க இதையும் செய்யலாம் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்யறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், என்ன பண்றாங்க. தவறு கிடையாது, தவறு கிடையாது. சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆசை இதை ஆராயபடி நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில இதை ஆராய்ந்து பார்த்தால் விளக்கங்கள் தெளிவா இருக்கிறது. நான் அப்படியே பழவிட்டேன். இந்த லேவியார் யாக்கோபு என்று சொன்னால் அந்த யாக்கோபின் புத்தகம் யாருடையது? அந்த புத்தகம் யாரு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் சொல்லப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் 3 சகோதரர், யோசேப்பு, அதுல வருகிற யாக்கோபு. அதுங்க அப்ப லேவி என்கிற யாக்கோபு வேறு, இன்னொன்று பார்த்தா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு. அவன் கொலை செய்யப்படுகிறான். அப்போஸ்தலர் படிச்சு பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அக்காலத்தில் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்து விட்டார்கள். அதனால் அங்கே சொல்லப்பட்ட யாக்கோபு யார் கிடையாது, யோவானுடைய சகோதரன் கிடையாது, லேவியாகிய யாக்கோபும் கிடையாது. இந்த யாக்கோபு யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக சொல்லப்படுகிறது. யோசேப்புக்கு பிறந்தவர்கள் யார்? அவர்கள். ஆனால் இயேசு யாருக்கு பிறக்கவில்லை? யோசேப்புக்கு பிறக்கவில்லை. அவர் கன்னியின் வயிற்றிலே பசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டபடியினாலே அதற்கு பின்னால் வருகிறவர்கள் தான் அவருடைய சகோதரர்கள். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம் வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்த்தால் என்ன பண்ண முடியுங்க, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒரு மேலோட்டமா நானே குழம்பிட்டேன். அதுக்கு நான் 2 நாளா படிச்சுட்டு இருக்கிறேன், குழப்பமாயிடுச்சு. யார் இந்த லேவியாரு? மத்தியில வந்து பார்த்தா அவனிடத்திலையும் போஜனம் பண்ணுகிறார், லேவியிடத்திலும் போஜனம் பண்ணுகிறார், அங்கேயும் ஒரு திமிர்வாதக்காரனை எழுப்புகிறார், இங்கேயும் சுகத்தை கொடுக்கிறார். என்னவென்று பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த அனுபவத்தில் போவதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது ஆராய்வு பண்ணுங்க. அவங்க பாத்தீங்கன்னா உமா கோல்டா அது தெரியலையே, என்னதுங்க அவங்க போட்டுங்கிறது, என்னதுங்க கோல்டா, உமா கோல்டன் சரி, ஏமா கோல்டன் சரி, பாமா கோல்டன் சரி, எதை ஆராய்கிறோம் நம்ம? அங்க கத்துறாங்க, இங்க வந்து பாடுறாங்க. எதை ஆராய்கிறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம். உண்மையாகவே வயதாக பரவசமா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வயதாக அப்படி நாய் நரம்பெல்லாம் இல்ல இல்ல, பரவசம் உள்ள வருது. படிக்க படிக்க தேனிலும் இனிமையே திவிட்டாத அமுதம் இது, அமுத சிறமை இது. இதற்குள்ளாக நம்முடைய காலங்களை செலவிடாதபடி செய்கிறோம். நம்முடைய காரியங்களை மாற்றும்படியாக எழும்புகிறோம். பணம் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. நமக்கு எதை கொடுக்காதுங்க? முழுமையான சமாதானத்தை கொடுக்க முடியாது. அதனால் பண ஆசை இல்லாதபடிக்கு போதும் என்கிற ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கொடுத்தபடினால் நமக்கு போதும், தேவைதான், உங்களுக்கு தேவைதான். அதினது காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக செய்ய வல்லவர்.
கர்த்தர் சமூகத்துல வந்து யாரும் வெறுமையாய் போனதாக சொல்லவே முடியாது, ஏழையாய் போனதாக சொல்லவே முடியாது. எல்லாம் சீமான்களாக மேன்மையாக தான் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். இங்க இருக்கிற யாவரும் யாருங்க? சீமான்கள். ஆமென் சொல்லுங்க. சீமாட்டிகள். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் கூட உயர்த்த அழைத்திருக்கிறபடியினாலே பணம் என்கிற அந்த ஆசை விட்டு நான் அசைபடியாக சொல்லுங்க எழுத வேண்டும். நாம் வாசிப்போம் தொடர்ந்து. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. அது பிரச்சனை இல்லையா? லூக்கா 22:5 வாசிங்க. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். யாருக்கு? யூதாசுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். நாங்க 12 பேர்ல யூதாசுக்குள்ள என்ன ஆசை இருந்தது தெரியுங்களா? பண ஆசை. அதுக்கு அவரை எத்தனை வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தா? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தா. பண ஆசை 12 பேரிலே ஒருவராகிய யூதாசுக்குள்ள இருந்ததுங்க. இன்றைக்கு இங்க இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? உண்மையாதான் சொல்லுங்களா? கொஞ்சம் இல்லங்க, எல்லாம் முடிச்சிட்டு நாங்க வீடு கட்டிட்டு என்ன பண்றாங்க? கட்டுங்க. பிரியமானவனை ஆத்துமானது போல 12 பேரிலே ஒருவனுக்கு என்ன இருந்ததுங்க? பண ஆசை இருந்தது. அதற்கு முன் வசனம் வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும், அதுக்கு முன் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகி ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பண ஆசை இருந்தால் என்ன? யார் புகுவா? சொல்லுங்க. என்ன பயப்படுறீங்களா? அப்படித்தானே இருக்கு. 12 பேரிலே விசேஷமான 12 பேரை செலக்ட் பண்ணாங்களா? அதுல யார் ஒருவன். ஆனா இந்த யூதாசை பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கிறவன் பண்றாங்க, முடிச்சுட்டாங்க. பண்ணாங்க. மத்தேயுக்கு ஒரு நிருபம் எழுதப்படு. மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினா, மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினா, இந்த யூதாசை குறித்து சொல்லும் போது எல்லா புத்தகத்திலும் காட்டி கொடுத்த யூதாஸ். அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட யூதாசுக்குள்ளாக என்ன வந்தது? மத்தேயு அழைத்தார். எங்கிருந்து வந்தான் அவன்? பணத்தை எண்ணுகிறவனாய் இருந்தான். பணத்தை மதிக்காதபடி இயேசுவை மதித்து வந்தான். அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். சுவிசேஷம் சகேவி குறித்து பெருமையாய் பேசப்படுகிறது. லேவி குறித்து பெருமையாய் பேசப்படுகிறது. பண ஆசையாகிய சாத்தானால் ஏவப்பட்டு எழும்பின யூதாசை குறித்து என்ன பேசப்படுகிறது? அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று பேசப்படுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நான் கிறிஸ்தவனாய் வராமல் இருந்தால், நீ கிறிஸ்தவனாய் எதுக்கே ஆகும்? நீ கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு என்ன கிடையாது? சொல்லுங்க. லாக்கியே சொல்லுங்க. கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு உனக்கு என்ன கிடையாது? பாத்திரமே கிடையாது. உன் செய்கை எப்படி இருக்கிறது? உன் பேச்சு எப்படி இருக்கிறது? உன்னுடைய குணம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். யூதாஸ் 12 பேரில் ஒருவனாய் இருந்த போதிலும் கூட அவன் பண ஆசை இருப்பதினாலே எது புகுந்தது? நமக்குள்ளே பண ஆசை வர 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 உங்களுக்கு எது வருகிறது? சொல்லுங்க, எது வருகிறது? ஸ்லோவா. ஐயோ, நதுங்க. உங்களுக்கு நல்லதா இருக்கு. நதுங்க. நதுங்க. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நதுங்க. எங்க ஒண்ணுங்க? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலம் மாதிரி இருந்தா என்ன பண்ணுங்க? தாயாக்கள் என்ன பண்ணுவாங்க? போட்டு குண்டு என்ன பண்ணுவாங்க? அந்த காலம் வந்து அது மாதிரி கூட ஃபேஷன் வந்து ஒண்ணு பண்ணாங்க. இப்போ 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க. ஆசை பட 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 உங்கள் அருகில் யார் இருப்பதாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னா தப்புன்னு தான் என்னதான் பேசுறாரு. நான் சொல்வது என்னுடைய வார்த்தை அல்ல, வேதத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறேன். சாத்தான் புகுந்தபடியினாலே படிங்க. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்தான். லேவி எனக்கு பணம் வேண்டாம் என்று சம்மதித்து எழுந்து சென்றான். மத்தேயு எனக்கு பணம் வேண்டாம் என்று சம்மதித்து எழுந்து சென்றான். சகேவி செய்தான், எனக்கு இந்த பணத்தை விட நீ எனக்கு வேண்டும் என்று எல்லாவற்றையும் முதலை தள்ளினான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க. ஆனால்
விசேஷமான இவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். சீக்கிரமா. தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறனானபடினாலும். பணப்பை யார்கிட்ட இருக்கிறீங்களா? எல்லாம் கலெக்ட் பண்ணி 12 பேர் போவாங்க இயேசுவோட கூட. அதுல யார்கிட்ட பணப்பை இருக்கும்? நீங்க பணத்தை பார்க்க எது மாதிரி நோக்கம் வரும் உங்களுக்கு? சொல்லுங்க, எது மாதிரி நோக்கம் வரும்? பேச மாட்டீங்க, மூணுக்கிறீங்க மூஞ்செல்லாம் பார்த்தா. கடுகு சொல்லுங்க. வேதம் விளக்குகிறது, நம்மை கர்த்தர் எல்லாவற்றிலும் எழுப்பி உயர்த்த அழைத்திருக்கிறார். 12 பேரில் ஒருவன் தான் யார்? யூதாஸ். தேவன் எவ்வளவு மக்களை விட்டு அந்த 12 பேரிலே யூதாசையும் தெரிந்து கொண்டார். வெளியில எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு யாரை தெரிந்து கொண்டார்? சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன தெரிந்து கொண்டா? யாரை தெரிந்து கொண்டா? நீங்க இருக்க, நீங்க விசேஷமான ஸ்பெஷல். நீங்க ஒரு விசேஷமானவங்க. நான் நடக்கும் இடமோ தங்க மயமா, நான் தங்கும் இடமோ தங்க மயத்தில் நடக்க போறோம். சொல்ல பார்க்கலாம். இங்க ஒரு சோறு 1 லட்சம் 2 லட்சம் கூட போட்டோம். நீங்க நடந்து போய் நடக்குங்க, நம்புறீங்களா? அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க. நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன். என்ன பண்ண நான் அந்த காலத்துல பண்ண மாட்டேன். ஒரு மோதல் கூட எனக்கு போட்டு பண்ணுங்க. நான் பெண்டிகாஸ்ல வந்தவன். நான் கிடையாதுங்க. பிள்ளைங்களை அப்ப அந்த இடத்துல அவங்க மாட்டீங்க, நாங்க என்னதுங்க டூப்ளிகேட்டா மாட்டிக்கிறவங்க, ஒரிஜினல் மாட்டீங்க, அது அவங்களுடைய கதை. எனக்கு அது அவசியம் கிடையாது. என்ன கிடையாதுங்க, எனக்கு அவசியம் இது கிடையாது. நான் அப்படிதான் வளர்த்தேன். எங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பணம் என்ன பண்ணாங்க, டேனுக்கு ஒரு செயின் மாட்டேன். என்ன பண்ணாங்க, பெண்டிகாஸ் தான் வளர்த்துனதுக்கு. அதெல்லாம் விட்டுருக்கிறதுக்கு. பண ஆசை எல்லா தீங்குக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அதனால் அவனுக்குள் என்ன இருந்ததுங்க, பணப்பை இருக்கிறபடினால அவன் மைண்டெல்லாம் என்னதான் இருந்ததுங்க. நீங்க இயேசுவிட பணத்தை பார்க்க இதுதான் உங்களுடைய மனசுல வரும். என்ன பண்ணும், நான் சேர்த்து உன்னோட பெரிய ஆளா இருக்கலாம். யாரோட? இந்த கார் வாங்குறியா, நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. அந்த ஆசனா பண்ணுகிறது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதனால் தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு முன்வசனம் வாசிக்கலாம். இந்த 4:5 வாசிங்க. 4:5 வாசிங்க. 4 வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான பாருங்க, யூதாஸ்னு சொல்லல. எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, யூதாஸை பார்த்தா சீமோனுடைய காட்டி கொடுக்கணும் தான் முழுமையா. பைபிள் முழுமையா நீங்க படிச்சு பார்த்தா யூதாஸை சொல்ற இடத்தெல்லாம் காட்டி கொடுக்கிறவன் தான். யார் அவன்? காட்டிக் கொடுக்க போகிறவன். பிறவாதி இருந்தால் நலமாயிருக்கு. அவன் வாழ்க்கையிலே படிக்கப்போ சீமோனுடைய குமாரனாக யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறனானபடினாலும் இப்படி சொன்னான். அவன் பாருங்க, தரித்திரமெல்லாம் கிடையாது, கவலை என்ன கிடையாதுங்க. தரித்திரமெல்லாம் என்ன கிடையாதுங்க. நம்ம யாருக்கை கவலைப்படணும் சொல்லுங்க. யார் கவலைப்படும்? அவன் தரித்திரத்துக்காக கவலைப்பட்டாங்க. பணத்தை என்ன பண்ண, 300 பணத்தை வித்து என்ன பண்ணோம், என்கிட்ட போத என்ன பண்ற, பையில போட்டுக்கிற. அதுதான் அவனுடைய எண்ணத்துக்கு. அவன் எண்ணம் என்ன? யாருக்கும் உதவி செய்கிற எண்ணம் அவனுக்கு. சொல்லுங்க, கிறிஸ்துமஸ்லாம் வரப்போகுது. நீங்க தரித்திரம் என்ன பண்ண, நீங்க வச்சாரு பாவம். கிறிஸ்துமஸ் வருது இல்ல, கொட்டார் பத்தி ஒரு போடு. நான் ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்றேன், நானே ஒரு தரித்திரனா இருந்தாலும் தரித்திரனுக்கு பல வருஷமாக அந்த காரியங்களை செய்து கொண்டு தான் வரேன். உங்கள் மூலமாக தான் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு முழு கிராமம் உள்ளதுக்கு ஒரு 2 வருஷமா போயிட்டு இருக்கு. முள்ளுதான் இருக்கிறதுக்கு அந்த ஜனங்க ஒரு 10 குடும்பம் இருக்கு. எங்கதான் இருக்கிறாங்க, முள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒரு வருஷம் என்ன பண்றாங்க, போயிட்டு அவங்களுக்கு ஆதாரம் கொடுத்து உடையை கொடுத்து என்ன பண்றோம். உண்மையாய் நாம் வாழ்க்கையிலே தேவனுக்காக வாழும் என்று சொன்னால் பண ஆசைக்கு விலக்கப்பட்ட மக்களாக இருக்க முடியும். 12 பேரிலே ஒருவனாக யூதாசுக்கு என்ன இருந்ததுங்க, பண ஆசை. காரணம் என்ன, பணத்தை பார்த்து வேதம் சொல்கிறது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
அதையும் சொல்றாங்க, போதும் என்கிற மனதோடு இருங்க, ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக காதிருந்த ஊசி கூட வருவதில்ல, அந்த திருமணி விட கயிற்றுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கயிற்றுவாங்க? நீங்க சாரம் ஆரம் எல்லாம் போட்டுக்கலாம், ஆனா ஒரு நாள் நான் மண்ணுக்கு போகும்போது என்ன ஆகும்? ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நான் ஆகஸ்ட்ல வந்து ஒரு 3 பாட்டு எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ரூம் போயிருக்கு. நல்ல வாட்ட சட்டமாக இவ்வளோ இருப்பார். அவரு தான் அந்த ரெக்கார்ட்லாம் பண்றாரு. நான் வெளியே என்ன பண்ணுறது, வெளியே இருந்துட்டு என்ன சிக்னல் கொடுத்துட்டு இருப்பாரு. நல்லா பண்ண உள்ள போயிட்டு நான் பண்றேன். இந்த மோகன்லாம் போடுங்க பார்த்தீங்களா ரெக்கார்ட், அது மாதிரி தான் ஒரு பாட்டை நான் போட்டு என்னுடைய இங்க வருவாப்புல என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லுவாங்க, அதை வேற மாதிரி பாட்டா போட்டேன். அதுக்கு நான் சுவிசேஷ பாட்டு போனா நம்ம என்ன பண்ணுவாரு, சினிமா பாட்டு மாதிரி போட்டு என்ன பண்ணுவாரு, ஆமா வாய்ஸே மாத்திருவாரு. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதனால இது மாதிரிலாம் கூட பாடுறாரு போல. அதுக்கு நானே அலெக்சாண்டர்லாம் போயினாக்க இருக்குல்ல ஊட்டியா கொடைக்கானல், அங்க போயிட்டு இவர் தான் வந்தார். அவருக்கு ஒரு பாட்டு, அதுக்கு அவர் பார்த்தாரு என்ன பண்ண கேஸ் போட்டுருவாரு. அதுக்கு அவரை போட்டு ஒரு டான்ஸ், அதுக்கு நாங்கெல்லாம் வந்து ஒரு காஸ்பல் டான்ஸ் தான் ஆடினதுக்கு அவரை போட்டு ஒரு டான்ஸ் என்ன போட்டு பார்த்தா ஆடும் வரை இந்த மோகன் அந்த காலத்துல இருக்கு. அந்த பாட்டை போட்டு ரசிக்கலாம் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா என் வாய்ஸ் அப்படியே மாத்தி என்ன பண்ணுவான். இது போல சாத்தான உள்ள போதும். அதுக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நாம் எப்படி இருக்கிறோம் சொன்னால் தேவனுக்கு உகந்தவர்களா இல்லாதபடிக்கு, அதனால ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. அவ்வளவு அவர் என்ன பண்ண கேட்டா எனக்கு அவ்வளவு சொன்னாரு. நான் போனேன், இங்க இருந்து அந்த மியூசிக் வரும். எங்க 2வது தங்கச்சியுடைய வீட்டுக்காரர் மியூசிக் டைரக்டர். நான் இங்க பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிடும், அவர் கரெக்டா பிடிப்பார். சுருதி இங்க குறையுது அங்க ஏறுதுன்னு வராங்க. இங்க வந்து பாட்டுக்கு நல்லதா இருக்கிற மாதிரி இவரு கூட கொஞ்சம் மியூசிக்லாம் தெரியும், என்ன பிடிச்சிருவார். பாஸ்ட் ஏறுது இறங்குது, எனக்கு தேவன் பார்க்கிறாரா ஏறுதோ இறங்குதோ. அதுக்கு அவர் சிரிச்சுனே இருப்பார். என்ன பண்ணுவார் அவரு, எம்மான பண்ண சிரிப்பார். என்ன பண்ணுவாருக்கு நான் ஒரு பக்கம் போது தாளம், ஆனா ரூல்ஸ் பாருங்க நல்லா பாடுவார். அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எங்க பாஸ்டர் பாடுறது நல்லா பாட்டு பாடுவார். இப்படிதான் நல்லா தெரியுது மியூசிக் என்ன பண்ணாது யாருக்குமே. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இப்படி பண்ணுங்க, அந்த மியூசிக் வரும்போது ஏத்துங்க இறக்குங்க என்ன பண்ணுங்க. அப்படி இருந்தவர் கடந்த மாதத்துல மரித்து விட்டார். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நேற்று முந்தைய நான் சொல்லும்போது ஷாக் ஆயிடுச்சு. போன மாசம் தான் பார்த்து அவ்வளவு மறிக்கிற மாதிரி இல்லைங்களா, அவ்வளவு ஹைட்டு வெயிட்டு யாரும் மட்டும் அது மாதிரி கிடையாது. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷனை என்கிட்ட என்ன அவ்வளவு உற்சாகப்படுத்தி ஐயா அப்படி பாடுங்க என்னை வாழ்த்தினா. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. இதுதான். அதனால் சாத்தான் புகுந்து விடாதபடிக்கு நாம் வாழ்க்கை வாழ வேண்டும். சாத்தான் எப்போது புகுந்து கொள்வான்? பண ஆசை வருகின்ற போது சாத்தான் எனக்குள்ளாது. உங்களுக்குள்ள நீங்களே ஆராய்ச்சி பார்த்துலாம் யார் இருக்கிறான்ட்டு. உங்களுக்குள்ள என்ன பண்ணலாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பணம் வேண்டும். நாம சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து நீ எல்லாம் வாங்குவதற்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டும். ஆனால் இங்கே இவனிடத்தில் தான் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார். அது வேணாச்சு, இவனுக்கு ஆசை வந்து கடைசி என்ன பண்ணிட்டான், எவ்வளவு பணத்தை கர்த்தர் கொடுத்தா கடைசியில இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு தான் வாங்கினாரு? 30 வெள்ளி காசு. அதை வாங்கி அனுபவித்தாரா, நாண்டு கொண்டு மரித்தார். நாண்டு கொண்டு செத்தான். இப்படி சூசைட் பண்ண என்ன பண்ணாதான் வாழ்க்கையில. அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை விட்டு வெளியே கடந்து வந்து எழுந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். சொல்ல மாட்டீங்கள. உங்க ஒவ்வொருவருக்கும் என்ன சம்பளம் வரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அதுல என்ன கொடுக்கறீங்க ஊழியத்துக்கு? சொல்லுங்க. இதுதான் ஒரு ஒழுங்கு. ஆமென் சொல்லுங்க. பண ஆசை இல்லைன்னா ஒழுங்குல வருவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பண ஆசை இல்லாவிட்டா என்ன வருவீங்க? சம்பளம் வாங்கணும் என்ன பண்ணுவீங்க? 10ல சொல்ல மாட்டேங்க. சிஸ்டுடைய அலெக்சாண்டர் அவருக்கு டைட் கொடுத்தா கரெக்டா பண்ணதுக்கு இன்னைக்கு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 70 நாடு போயிட்டு இருப்பீங்க. 70 நாடு சுத்தி என்ன பண்றாங்க அவருக்கு இந்த தசமபாகம் பண்ண மாட்டாருங்க. அது தவறவே மாட்டார். பெருமைக்கல்ல அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்திருக்கேன். அவர் நினைச்சா பாருங்க சொல்லினே இருப்பார்.
அமெரிக்கா போறோம்னு பேசினா போயிடுவார். என்ன பண்ணுவார் அவரு? தேவனுக்கென்று இல்லைங்க, அவர் பெரிய பணக்காரர் இல்ல. எவ்வளவு உங்களுக்கு 10,000 10,000 எவ்வளவு கொடுக்கணும்? 300 ரூபாய் சொல்லுங்க. 50,000னா 5,000 மக்களுக்கு எப்படி இருக்குது நமக்கு? அது 5,000 சேர்த்து இவர்கிட்ட என்ன பண்ணுமா சொல்லுங்க. ஆசை இருந்தால் கொடுக்க மாட்டீங்க. ஆசை இருந்தா இயேசு மேல ஆசை தான் பண்ணீங்க. முதல்ல என்ன பண்ணீங்க? அந்த சம்பளத்தை என்ன பண்ணி எடுத்து கவர்ல போட்டு என்ன பண்ணீங்க? ஓ, நல்லா பிளான் பண்ணி தான் வராரு. பண்ணதுக்கு இவரு வசதி ஆகிறதுக்கு நம்ம கிட்ட கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? இவரு வசதி யார் கேட்கிறாரு? என்ன சிரிக்கிறீங்க? எவ்வளவு சம்பளம் சொல்லாதீங்க. மனைவி சம்பளம் புருஷனுக்கு தெரியாது. கணவனுடைய சம்பளம் எவ்வளவு ரகசியமா இருப்பது. மனைவி எவ்வளவு சம்பாதிக்கிறார் யாருக்கு தெரியாது. கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் யாருக்கு தெரியாதுங்க. என்னையா குடும்பம் இது? என்ன குடும்பம் இது? எவ்வளவு வஞ்சகம் உள்ள இருக்கு யோசிச்சு பாருங்க. வெளிப்படையான உறவு இல்லைங்களே, யோசிச்சு பாருங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு டாக்டர் தான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. வெளுத்து வாங்குறாரு, வெளுத்து தான் வாங்க போறேன். ஆமென் சொல்லுங்க. வெளுத்தாதான் என்ன பண்ணுங்க? சாயெல்லாம் ஆமா. யார் சொல்றதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வெளுத்தாதான் நான் முடியும். எல்லாம் வெள்ளையா வந்துட்டீங்க. என்னதுங்க சொன்னது? என்ன பண்ணிக்கிறீங்களா? வெள்ளையா வந்துட்டீங்க. ஆனா வெளியே வெள்ளையா இருக்குது, உள்ள சொல்லுங்க. நம் வாழ்க்கையில எல்லாத்தையும் உண்மையா இருக்கும். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த 2 மாசம் என்ன பண்றீங்க? நீங்க 50,000 சம்பாதிச்சா உங்க முன்னால வாயிலே சொல்லிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க 10,000 சம்பாதிச்சா நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கொடுக்காவிட்டா யார் புகுந்தது? ஆமென் சொல்லுங்க. நான் யோசிக்கிறேன், நான் பிடிச்ச அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன். யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கொடுத்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சீக்கிரம் ஒரு காராவது வாங்கிடுவேன் நீங்க கொடுத்தீங்க. யார் சொல்லுங்க ஆமென்? எனக்கு ஆமென் சொல்லி ஃபிளைட்ல எல்லாம் போவேன். நம் வாழ்க்கையிலே கொடுக்க முடியாது. அதுதான் அன்பு. அதுங்க கொடுப்பதுதான் தேவனுடைய அன்பை பிரதிபலிப்பது. ஏன்னா எனக்கு எந்த ஆசை கிடையாதுங்க. அவரை மீறிய அந்த பணம். தாவீது சொல்லுகிறான், என் சாமர்த்தியமோ என் பலனோ இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கல. எது கொடுக்கலங்க? என்னுடைய சாமர்த்தியம் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கல. நீங்க நடக்க வச்சீங்க. என்ன பண்ணீங்க? நான் நடந்துதான் தான் வேலை செஞ்சேன். யோசிச்சு பாருங்க. கால் ஒடிஞ்சு போனா யோசிச்சு பாருங்க. நடக்க வச்சாரு. எதற்கு நடக்க வச்சாருங்க? நீங்க சம்பாதிச்சு என்ன பண்ணோம்? நானும் என் வீட்டாரும் என்றோம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? ஏப்போ சொல்லு இல்லங்க. வாயில வந்து பேசிட்டு இருக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். வாயில வந்தெல்லாம் பேசிக்கிற வளர்றார். என்ன பண்றாரு இவரு? வாயில வந்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா. வயசாகுதுங்களா? இதுக்கு மேல யோசிக்க வேண்டிய காலமா இருக்கு. 63 வயசாயிடுச்சு. பாக்குறாங்க. நாங்க தான் மாட்டோம். ஆமா, நீங்க தான் மாட்டிட்டீங்க. உடம்புக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்லிதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு வழி பண்ற போறார். இந்த 2 மாசத்துல கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு சபையில போனீங்கன்னா ஜெபம் பண்ணி இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நகையை கழட்டுங்க பண்ணவங்க அப்பவே கொடுத்திருக்கிறாங்க. நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுத்திருக்கிறாங்க. சிசிலா தெரியும், உங்க ஃப்ரெண்ட் அவங்க அப்படியே 5 சவரத்தான் பண்ணாங்க கழட்டி. நான் கண்ணை விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரியே கழித்து என்ன பண்ணீங்க? தானியேட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இனிமே என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க கோல்ட போட்டுன்னு வர மாட்டீங்க. எல்லாத்துக்கு வரவே மாட்டீங்க. இந்த சர்ச்சை என்ன பண்ணக்கூடாது. நான் பெண்டிகாஸ்டா மாட்டேன். யாரா மாட்டானு என்ன பண்ணிட்டேன்? நகை நட்ட போடாம வருவேன். அல்லது யோசிக்க பண ஆசை சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்காக. கர்த்தர் எழுப்ப யோசிக்கிறார். அதுக்கு கொண்டு போகாதவை தேவனுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இதை கொண்டு போவது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. அங்க அவருக்காக நாம் இங்க செலவிடுகிற அத்தனையும் கணக்கில் வைக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? பூச்சி அரிச்சிடுங்க. ஆனா நீங்க செய்கின்ற ஒவ்வொன்றும் நான் ஒருவேளை மறந்துடலாம். கர்த்தர் மறக்க மாட்டார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் நம் வாழ்க்கையில கடைசி ஒன்றை வாசிப்போம். எடுத்து வாசிங்க. மத்தேயு அப்போஸ்தலர் 1:13 வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமியாவும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாக யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினில் சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியது. இயேசுவை வழிகாட்டியவர் யார்? தான் வழிகாட்டுவதற்கு அழைக்கப்பட்டவன் யூதாஸ் தான். ஆனால் அவள் என்ன செய்து விட்டான்? அப்போ இயேசுவை வழிகாட்டுவது யாருங்க? இயேசு வழியை காட்டுவது யாரு? சொல்லுங்க. எனக்கு வழி தெரியல, நான் எங்க வழிகாட்டுறது? சொல்லுங்க. இயேசுவை வழிகாட்டுகிற வழிகாட்டி யாரு? நீங்களும் நானும் தான். அவன் இயேசுவை வழிகாட்டுவதற்கு அழைக்கப்பட்டவன். ஆனால் காட்டி கொடுத்து செய்து விட்டான். அவனுடைய பெயரை காட்டி கொடுத்த யூதாஸ். அதுக்கு இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவ ஜனங்கள் தேவனை வழிகாட்டுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் போக வேண்டும். யூதாஸ் வாழ்க்கையிலே அவன் பணப்பையை கையிலே வைத்து 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 என்ன வந்தது? அவனுக்கு பண ஆசை. அதனால் பண ஆசை என்பது வேதனையை தான் காட்டும். என்ன பண்ணதுக்கு? வேதனை தான் காட்டும். நீங்கள் தேவ காலத்துல உண்மையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களுடைய இடங்க, தேவனுடைய அவயங்கள். நாம் யாவரும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியம் நஷ்டங்கள் என்ன கிடையாதுங்க. தேவனுக்கு செய்கிற எந்த காரியம் கிடையாது நமக்கு. நான் இது ஒருத்தருக்கு கொடுக்கிறேன், உடனே எனக்கு வருது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொடுத்த உடனே தேவன் அனுப்புறாரு. அப்புறம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி, உங்களுக்கு அளவா வேணுமா? அமுக்கி குலுக்கி. அப்ப என்ன பண்ணுவீங்க? 10ல சொல்லுங்க. 10,000 20,000 50,000 பெரிய கலெக்ஷன். முன்னுக்கு வந்துருவாரு சீக்கிரம். 65 வயசுல பாக்குறாரு தேவரு. இதுவரைக்கும் என்ன பண்ணல? தேவன் உணர்த்துகிறார், நீங்க உயர்த்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கொடுத்து பாருங்களேன். 50,000 சம்பாதிக்கிறீங்க, 5,000 சொல்ல மாட்டீங்கல்ல. ஒரு சில வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறது யாருக்கு தெரியுது? சொல்லுங்க. உங்களுக்கே தெரியலையா? அவர் சம்பாதித்து உங்களுக்கு தெரியல, நீங்க சம்பாதித்து. சாத்தான் உள்ளே இருக்கிறான். நீங்க மறைக்கிறீங்கன்னா யார் இருக்கிறான்? கணவன் மனைவிக்குள்ளேயே வெளிப்படையான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்மை ஆட்கொண்டிருக்கிறான். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்தேன். அதுக்கு யார் ஆட்கொண்டிருக்கிறது? உன்னுடைய கணவனுக்கு மறைத்து நீ செய்கின்ற காரியம், உன் மனைவிக்கு உன் கணவன் மறைத்து செய்கின்ற காரியத்தை யார் ஆளுகிறது? சாத்தானா. நீ நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஆகிறார்? இல்ல. 12 பேரிலே ஒருவனை யார் ஆண்டது? வழிகாட்ட வேண்டியவன். அவன் வாழ்க்கை முடிவு மரணத்துக்குரிய முடிவு. கர்த்தருக்காக நீங்க எழுந்தீங்கன்னா நீங்க தரித்திர ஆவது இல்லை, நீங்கள் பலவீனப்படுவது இல்லை. அடிக்கடி என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு வாடகை ஆச்சுங்க. 2 மாசத்துக்கு ஒரு என்ன பண்ண எங்க போயிட்டு வரணும்? நர்சிங் போயிட்டு வரோம். எங்க போயிட்டு வரணும்? அங்க போயிட்டு வந்து நான் போன நர்சிங் போயிட்டு வந்தேன். எங்க போயிட்டு வந்தேன்? நான் லண்டன் போயிட்டு வந்தவனுக்கு நர்சிங் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டேன். அதுக்கு எது ஏத்திட்டேன்? ஒரு 20,000 நான் பண்ணிட்டேன். சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கின்ற போது நீங்கள் வெறுமையாய் போவது கிடையாது. அமுக்கி
நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு செஞ்ச ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நான் பார்த்திருக்கிறேன். உண்மையாய் நான் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் பார்க்கிறார். இந்த பக்கம் நான் பண்ணதை என்ன பண்ணுங்க, ஐயோ பிள்ளை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அடுத்த பக்கம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் செய்கின்ற எல்லா பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கை செய்கிற எல்லா வேலைகளையும் இந்த 2 மாதம் இந்த அனுபவத்துக்குள் எழுந்து வாங்க. எங்கிருந்து எழுந்து வாங்க? எங்கிருந்து வாங்க? ஆயக்கரையை விட்டு என்ன பண்ணுங்க, எழுந்து வாங்க. அவருக்கு பின் செல்லுங்க. கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கின்ற போது நீங்கள் தாட்சி அடையவில்லை. அதனால் இந்த அனுபவத்தில் போக 2 மாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது கர்த்தருக்காக தான் நான் செய்ய போறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்காக என் ட்ரெஸ்ஸுக்காக என்ன பண்ண மாட்டேன், எதுவுமே என்ன பண்ண மாட்டேன். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்ன பண்ண, ஒரு 4-5 ஃபேமிலி என்ன பண்றாங்க, ஆமா ஒரு போனா அதை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அது கிறிஸ்துமஸ்க்கு என்ன ட்ரெஸ்ஸோ நான் என்ன என்ன பண்ண வேண்டியது, நான் காசு கொடுத்து எனக்கு வாங்க வேண்டிய அவசியம். அதனால் நீங்கள் இந்த 2 மாதம் உங்களுடைய வருமானத்திலே சொல்லுங்க, மறைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எஃப்சி பார்க்க ஜாலிதான், ஜாலிதான், ஜாலிதான் சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க ஜாலி கிடையாதுங்க. அவங்க குடும்பம் என்னதுங்க, நிறைய தேவை. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோல்டு எல்லாம் ஆச்சுங்க பிச்சுட்டு என்னதுங்க, தரையும் பிச்சுட்டு வந்து கோல்டுங்க ஒரு இதை கட்டுவதற்கு ஒரு குடும்பம் எழுப்பிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் எங்களுக்கு முதல். அதுக்கு அவங்க செஞ்சு பார்க்க போறாங்க. அதற்குரிய பலனை தேவன் கொடுப்பார். அதனால் நீங்கள் இந்த 2 மாதம் உங்களுடைய வருமானத்தினுடைய தொகை என்ன பண்ணுங்க, நீங்க கர்த்தர் பார்க்க எனக்கு என்ன பண்ண, நீங்க வந்துட்டு எதுவும் சொல்ல வேண்டிய, நீங்க கொடுக்கறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஓ இவ்வளவு பெரிய ஆள் இத்தனை மாசமா இழுத்து முடிச்சுதானுங்க, இத்தனை மாசமா 2-3 வருஷம் வந்தாங்க. எவ்வளவு பதுக்கல் அதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மினிஸ்டர் என்ன பண்றாங்க, பதுக்கி என்ன பண்றாங்க சொல்லுங்க. இல்ல இல்ல கர்த்தர் உயர்த்தும்படியாய் அழைத்திருக்கிறார். எழும்புவோமா? எழும்புவோமா? எதற்கு எழும்ப வேண்டும்? கொடுப்பதற்காக எழும்புவோம். தேவனுக்காய் கொடுப்பதினாலே நஷ்டப்பட்டு போகவே நீங்க பெருகுவீங்க. ஆமென் சொல்லுங்க. பெருகுவதற்காக தான் இந்த வழி. ஆமென் சொல்லுங்க. நீங்க கொடுப்பதனால குறைஞ்சு போக மாட்டீங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கு. அதனால் 12 பேர்ல யாராய் இருக்க கூடாதுன்னா, ஆமா அவன் அந்த ஆயத்துறையிலேயே வேலையில இருந்து என்ன பண்ண முடியுங்க, அவன் வாழ்ந்து இருப்பான், போயிட்டு இருப்பான். இன்னைக்கு மத்தேயு பேசப்படுகிறாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் பேசப்படுகிறது அல்லவா, எல்லோரும் பேசுகிறோம் அல்லவா. எப்போது இருந்தவன் அவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவன். அதுபோல இன்றைக்கு உங்களை குறித்து அநேகர் பேசுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேல யார் பேசுவார்? தேவன் பேசுவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆயத்துறையிலே இயேசு அவனை கண்டபோது என்னை பின்பற்றி வா என்ற சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்தான். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக எவையெல்லாம் தடையாய் எங்கள் வாழ்விலே பிரச்சனைகள், எங்கள் வாழ்விலே பலவீனங்கள், எங்கள் வாழ்விலே குழப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? நீர் எங்களை பிரச்சனைக்குள் தள்ள விரும்பவில்லை. பிரச்சனையை நாங்களே உருவாக்கி கொள்கிறோம். நீ சொல்கிற காரியத்தை நாங்கள் செய்ய எழுந்துவிட்டால் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். கர்த்தாவே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் வேதனைக்குள்ளாக ஆண்டவரே விழுதாய் பார்க்கிறோம். எங்களுக்கு வேதனையை கொடுக்க விரும்பவில்லை. ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். ஆசீர்வதிக்க, அற்புதம் செய்க. இந்த மாதம் முழுமையே கர்த்தர் கூட இருந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பந்திருக்கிறது. நாம் யாவரும் அதில் பங்கேற்கும் ஆசீர்வதிக்கிறோம்.